அவன் துரோணர்கிட்ட போனா, நீ தளபதியா, நீ தளபதியா, நீ தளபதியா, நீ தளபதியா. இவ்வளவு தூரம் சோர்ந்து போய் எல்லா படைமக்களும் சூழ்ந்து நடுத்தேரிலே செயலற்று கிடக்கிற அறிவன் கடைசி நேரத்தில் என்னுடைய மகனை கொன்று விட்டாரே. இப்ப துரோணருக்கு உண்மையிலேயே அபிமன்யுவை கொல்ல வேண்டும் என்ற ஒரு வேகம் வந்து விட்டது. ஒரு 5 நிமிஷம் தான் துரோணர் பாத்திரத்தை பற்றி முக்கியமா ஒரு குறிப்பு சொல்றேன், மனதில் நீங்க குறிச்சுக்கணும். உலகத்தில் நாம பல காவியங்களை படிச்சிருக்கோம். அந்த காவியங்களிலே மிகப்பெரிய மன்னர்கள் பல பேரை நாம பார்த்திருக்கோம். அந்த மன்னன் படையெடுத்து போனான், அவ்வளவு பெரிய தேசத்தை வென்றான் என்று வீரத்துக்காகவே அவனுக்கு ஒரு காவியம் பாடி வைத்திருக்கிறார்கள். இப்படி எல்லா மொழியிலேயும் உண்டு. வேற சில புராணங்களை படிக்கிற போது பல முனிவர்களை பற்றி நாம படிச்சிருக்கோம். வேதம் படித்த முனிவர், புலனடக்கம் பெற்ற முனிவர் என்று பல முனிவர்களை பற்றி ஒரு பக்கம் படிக்கிறோம். ஒன்று உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய, போர்க்கலையில் ஈடுபடக்கூடிய, வில்வித்தை வாழ்வித்தை போன்ற தனுசாத்திரத்தில் வல்லமை பொருந்திய அரசர்களை பற்றி பல கதைகளை படித்திருக்கிறோம். அல்லது அறிவு ரீதியான தத்துவ கருத்துக்களை பொழிகின்ற, உணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட அறிவின் சின்னமாக வழங்கக்கூடிய முனிவர்களினுடைய கதைகள் பலவற்றை படித்திருக்கிறோம். இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்த ஒரு பாத்திரத்தை நாம் எந்த காவியத்திலும் பார்த்ததில்லை, பாரதத்தை தவிர. அந்த பாத்திரம் துரோணர். மறந்துவிட ஒன்று போர்க்களத்தில் வீரம் காட்டக்கூடிய தனுசாத்திரத்தில் வல்லவர்களாக பல பேரை பார்த்திருக்கலாம். ராவணன் மாதிரி போர்க்களத்தினுடைய வீரத்தில் உச்சியில் நிற்கக்கூடிய மிகப்பெரிய வீரனா பார்த்திருக்கலாம். இல்லைன்னா முனிவர்கள் மாதிரி, வசிஷ்டர் மாதிரி, கண்வர் மாதிரி புலன்களை எல்லாம் அடக்கி அறிவையே மையமாக கொண்டு வாழ்ந்த முனிவர்கள் பல பேரை பார்த்திருக்கலாம். இந்த தனுசாத்திரம் என்று சொல்லுகின்ற வில், வாழ், வித்தை முதலானவை எல்லாம் உடம்பை பற்றிய உணர்ச்சியை பொறுத்தவை. வேதம், உபனிஷதம் ஆகியவை எல்லாம் அறிவை பொறுத்தவை. சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு உடல் வல்லுநர்களாக இருக்கிற அரசர்களாக இருக்கலாம். சில பேர் அறிவுமயப்பட்ட வேதத்தில் வல்ல மிகப்பெரிய மகான்களாக இருக்கலாம். இரண்டும் ஒன்றாக இணைந்த ஒரு பாத்திரம் உண்டு என்றால் அது மகாபாரதத்தில் வருகிற துரோணனை தவிர யாரும் அல்ல. துரோணன் அந்தணர் குலத்திலே பிறந்து சதுர்வேதங்களை கற்று, அதோடு கூட வேதாங்கம், உபாங்கம் என்று சொல்லக்கூடிய 6 வேதாங்கங்களையும் 4 உபாங்கங்களையும் கற்று, 4 வேதம் 6 உபாங்கம், 4 உபாங்கம் 6 வேதாங்கம் ஆக 14 கலையிலும் வல்லவன் இந்த துரோணன். அதே நேரத்தில் வில்வித்தை வாழ்வித்தையிலேயும் வல்லவன். அவன்தான் எல்லாருக்கும் கற்பித்த குரு. இப்படி சதுர்வேதம் என்பது அறிவை பற்றியது, தனுர்வேதம் என்பது உடம்பை பற்றியது, சதுர்வேதம் என்பது விவேகத்தை தருவது, தனுர்வேதம் என்பது வேகத்தை தருவது. இப்படி விவேகம், வேகம் இரண்டும் பொருந்தி இருக்கிற பாத்திரம் துரோணன். அவன் தான் கற்ற வேதத்தை பிடித்துக் கொண்டு விவேகியாக போனானா, அல்லது தான் கற்ற தனுர்வேதத்தை பிடித்துக் கொண்டு வேகம் மிக்கவனாக போனானா என்பதை காட்டுவதற்காக அவன் சதுர்வேதம் கை கொடுத்து அவனை விவேகி ஆக்கவில்லை, தனுர்வேதம் கை கொடுத்து அவனை வேகியாக மாற்றிவிட்டது என்று பாரத ஆசிரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த குறிப்பை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு இனிமேல் பாரதத்தை நீங்க படிச்சீங்கன்னா புதிய புதிய கருத்துகள் உங்களுக்கு தோணும். ஒண்ணு வெறும் விவேகியா மட்டுமே இருக்கக்கூடிய சான்றோர்கள் பல பேரை பார்த்திருக்கலாம், அல்லது போர்க்களத்தில் வீரம் காட்டக்கூடிய வேகம் படைத்தவர்கள் பல பேரை பார்த்திருக்கலாம். சதுர்வேதத்திலும் வல்லவனாக, தனுர்வேதத்திலும் வல்லவனாக ஒரு பாத்திரத்தை படைத்து சதுர்வேதம் அவனுக்கு கை கொடுக்கவில்லை, தனுர்வேதம் தான் கை கொடுத்தது என்று அந்த பாத்திரத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். இப்ப பாருங்க, துரோணருக்கு ஒரு வேகம். தான் தளபதியாக இருக்கிற போர்க்களத்தில் துரியோதனன் மகன் லட்சுமணகுமாரனை கடைசி நேரத்தில் அபிமன்யு கொன்று விட்டான் என்றால் தளபதியாகிய தன் பெருமை என்னாவது, தன்னை ஆதரிக்கிற துரியோதனன் தன்னை என்ன பேசுவான் என்றவருக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு
அவர் உடனடியாக உத்தரவு போட்டார், துரியோதனா இனிமேல் நான் சொல்லுகிறபடி காணுங்கள். அபிமன்யு ஏறி வந்திருக்கிற தேரினுடைய வலது சக்கரத்தை பார்த்து நீ அம்புகளை போடு. துச்சாதனா நீ செய்ய வேண்டியது அபிமன்யு ஏறி வந்திருக்கின்ற தேரிலே பூட்டியிருக்கிற குதிரைகளின் மீது நிறைய அம்புகளை போடு. கர்ணனை நீ செய்ய வேண்டியது என்ன என்றால், அபிமன்யு தேர்ப்பீடத்திலே இருந்து எழுந்திருக்க முடியாத வகையில் நிறைய அம்புகளை அவருடைய தேர்ப்பீடத்தை நோக்கி போடு. அவர்கள் நான் சொன்னதை சொன்னபடி செய்ய வேண்டும் என்றால் நிறைய அம்புகள் அபிமன்யுவின் மேலே வந்து விழுந்தன. அவன் ஒன்றுமே செய்ய முடியாமல் சோர்ந்து போய் பீடத்திலே சாய்ந்தான். கடைசியில் தான் சாகப் போகிறோம் என்று மிக தெளிவாக தெரிந்த அபிமன்யு இறப்பதற்கு முன்பு ஒரு முறை, நான் இந்த போர்க்களத்தில் நிச்சயம் இறக்கப் போகிறேன், ஆனால் என் உயிர் போவதற்கு முன்பு இந்த போர்க்களத்தில் எவ்வளவு பெரிய தளபதிகளை எல்லாம் எவ்வளவு பெரிய தளபதிகளை எல்லாம் நான் எதிர்த்து போர் செய்திருக்கிறேன் என்று ஒரு முறை எண்ணி பார்ப்பது தவறாக இருக்காது. நான் அதோ 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 துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன், பகதத்தன், ஜெயத்ரதன், கிருப்பன், அபிமன்யுவுக்கு ஒரு யோசனை, எங்கே துரோணரை காணவில்லை, போர்க்களத்தில் இந்த முக்கிய தளபதியாக விளங்கக்கூடிய துரோணரை காணவில்லையே என்று எழுந்திருக்க முடியாமல் பீடத்திலே சோர்ந்து பாதி மூடிய கண்களோடு போர்க்களத்தை பார்க்கிற அபிமன்யு, துரோணரை காணவில்லையே, துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன், பகதத்தன், ஜெயத்ரதன், கிருப்பன் இருக்கிறான், துரோணரை காணவில்லையே. அபிமன்யுவின் உள்ளத்தில் ஒரு எண்ணம், துரோணர் போர்க்களத்தை விட்டு போயிருப்பார். காரணம், என்னுடைய தந்தை அர்ஜுனன் மீது அவருக்கு அளவு கடந்த விருப்பம். என்னுடைய தந்தை அவருக்கு மாணவனாக இருந்து தந்தைக்கும் தனக்கும் இருக்கிற உறவை எல்லாம் அவர் எண்ணி பார்த்திருப்பார். அவருக்கு மாணவனாக விளங்குகிற என்னுடைய தந்தை அவருக்கும் பெருமை சேர்த்த மாணவன் என்று என் தந்தையின் மீது தனியாத ஒரு விருப்பம் அவருக்கு உண்டு. ஆகவே அந்த தனியான விருப்பத்தின் அடிப்படையில் அர்ஜுனன் பெற்ற மகன் அணுவணுவாக சாவதை கண்ணாலே காண முடியாமல் அந்த துரோணர் போர்க்களத்தை விட்டு போயிருக்க வேண்டும் என்று அபிமன்யு எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில், முன்னும் சுருதியினால் உயர்ந்த மகன் என்று பெயர் பெற்ற துரோணன், ஈரிரண்டும் ஐயிரண்டுமான விஞ்சயன் என்று பெயர் பெற்ற துரோணன், சதுர்வேதத்திற்கும் தனுர்வேதத்திற்கும் ஜனு என்று பெயர் பெற்ற துரோணன், வேதம் தந்த மிகப்பெரிய அறிவையெல்லாம் தலையில் தாங்கியிருக்கிற துரோணன், யாருக்கும் தெரியாமல் பின்புறமாக வந்து கையில் வாள் எடுத்து அபிமன்யுவின் கையை வெட்டி கீழே விழுந்தார். அபிமன்யு திரும்பி பார்த்து துரோணனை பார்த்த உடனே சொன்னா, இது நீ செய்கிற காரியம் அல்ல, அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லல, நீ செய்கிற காரியம். இப்போது அபிமன் பேசுகிறான், கையோடு வாழ்க்கையை விடு. துரியோதனா, போன நிமிஷம் வரைக்கும் நடந்த போர் நாடு யாருக்கு என்கிற காரியத்துக்காக, இனிமேல் நடக்க வேண்டிய போர் வீரியத்துக்காக. என் வலது கை கீழே விழுந்ததை பற்றி நான் கவலைப்படவில்லை, கையோடு கலந்திருந்த வாளும் விழுந்து விட்டதற்காக கவலைப்படுகிறேன். துரியோதனா, உன்னை பெரிய வீரன் என்று மதித்து கேட்கிறேன், என் கையிலே ஒரு வாழ் கொடு, பிறகு எத்தனை பேர் திரண்டு வந்தாலும் யார் வீரர் என்று பார்ப்போம். துரியோதனன் பார்த்தான், ரெண்டு கையை தூக்கி கொண்டு, அபிமன்யுவின் கையில் எந்த ஆயுதமும் கிடைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். துரோணர் இந்த காரியத்தை செய்யலாமா? இங்கதான் ஒரு பெரிய தத்துவத்தை வெளியே கொண்டு வரப்போறோம். பின்னால வந்து அபிமன்யுவனுடைய கையை துரோணர் வெட்டலாமா? இப்ப எல்லாரும் தயவு செய்து முதல் நாள் கதைக்கு போகணும். வந்தவர்களுக்கு நினைவிருக்கும், வராதவர்களுக்கு நினைவுபடுத்துறேன். பாண்டவர் 5 பேர், துரியோதனாதியர் 100 பேர். இவர்கள் எல்லாருக்கும் வில்வித்தை கற்பித்ததே துரோணன் தான். இந்த வில்வித்தை கற்பித்து விட்டு அரங்கேற்றம் நிகழ்த்துகிற போது என்ன செய்தான்? எல்லாரும் தங்கள் வில்வித்தியை காட்டினார்கள். அர்ஜுனன் கொஞ்சம் அதிகமான ஆற்றலோடு வில்வித்தியை காட்டிய போது துரோணர் பெருமிதத்தை அடக்க முடியாமல் எழுந்திருந்து என்ன சொன்னார்? இதுவரைக்கும் என்பால் வில்வித்தை கற்றுக்கொண்டவர்களில் அர்ஜுனனுக்கு நிகராக வில்லாற்றலில் வல்லவர்கள் யாரும் இல்லை, இருந்தால் இருக்கிறேன் என்று எழுந்து வரலாம் சொன்ன போது கர்ணன் தான் இருக்கிறேன் எழுந்து வரலாம். அந்த இடத்துல நான் ஒரு தத்துவம் சொன்னேன். துரோணன் அவ்வளவு பெருமிதப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, எந்த ஆசிரியனுக்கு அந்த பெருமிதம் வர்றது இயற்கைதான். தங்கிட்ட படிச்ச பையன் நல்லா இருக்கான்னு சொல்லிக்கிறது எந்த ஆசிரியருக்கும் பெருமை. அந்த அடிப்படையில தான் அர்ஜுனன் வில்லாற்றலில் வல்லவனாக இருக்கிறான்னு கற்பித்த ஆசிரியன் துரோணனுக்கு ஒரு பெருமிதம் ஏற்பட்டதுன்னு சொன்னேன்.
உலகத்தில் ஆசிரியர்களா இருக்கிறவர்களுக்கு அதான் மிச்சம். தன் பையன் எங்கேயாவது தங்கிட்ட படித்த பையன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா போட்டான்னா இவர் ஊர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்குற போதெல்லாம் சார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்ம ஸ்டூடெண்ட் சார் அப்படி. இதில் அவருக்கு ஒரு பெருமை. அவருக்கு ஒன்றும் சம்பளமும் ஏறாது, அது ஒன்றும் செய்யாது, அது அப்படியே தான் உட்காந்துருக்கும். இருந்தாலும் தங்கிட்ட படித்த பையன் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டல அவருக்கு ஒரு பெருமை. நம்ம ஸ்டூடெண்ட் சார் மேனேஜிங் டைரக்டர் பெரிய கம்பெனி, அதில் ஒரு பெருமை. அப்படி ஆசிரியர் எப்பொழுதுமே தங்கிட்ட படித்த மாணவனை ரொம்ப பெருமிதத்துக்கு உரியவனாக நினைத்து தான் பெருமிதப்படுவது இயற்கை. அப்படி இருந்தா இந்த துரோணர் அர்ஜுனன் அப்படித்தான் சொல்லி பாராட்டினார். அவனுக்கு மகன் அபிமன்யு இவ்வளவு வீரம் காட்டுறானே, இப்பவும் பாராட்ட வேண்டியதுதானே. பின்னால போய் என் கையை வெட்டுறார். அங்கதான் ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஆசிரியனும் தங்கிட்ட படித்த மாணவன் ரொம்ப உயர்ந்த பதவியில இருப்பதை எண்ணி பெருமைப்படுவது இயற்கை தான். எது வரைக்கும்னா அவன் தன் தொழில் எல்லைக்குள்ள வராத வரைக்கும். தன்னுடைய தொழில் எல்லைக்குள்ள தன்னுடைய மாணவன் வந்து தனக்கு போட்டி ஆயிட்டான்னா அவன் மேல இவனுக்கு பொறாம வர்ற மாதிரி உலகத்துல வேற யாரும் மேலேயுமே அவருக்கு பொறாம. அட ஒரு பள்ளிக்கூடத்துல ஒருத்தன் SSLC படிக்கிறான், இல்ல HSC படிக்கிறான், முடிச்சு விடுறான். அப்புறம் காலேஜில் போய் படிச்சு முடிச்சு விட்டு கலெக்டரா போயிடுறான். இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர் பெருமையா சொல்லிக்குவார், சார் அந்த கலெக்டர் நம்ம ஸ்டூடெண்ட். ஆனா அந்த பையன் அந்த பள்ளிக்கூடத்துல HSC முடிச்சு விட்டு மறுபடியும் காலேஜில் போய் படிச்சு அதே பள்ளிக்கூடத்தில் இவன் வாத்தியாரா வந்து அந்த ஹெட்மாஸ்டர் எடுக்கிற பாடத்தையே இவனும் எடுத்து இந்த புது மாணவர்கள் ஹெட்மாஸ்டர் சார் புது வாத்தியார் நல்லா சொல்லி கொடுக்கிறார்னு சொல்லிவிட்டா அவன் மேல இவருக்கு பொறாம வர்ற மாதிரி உலகத்துல மேல யாருமே என்னடா சொல்லி கொடுத்துட்டேன். முட்டாள், படிக்கும் போதே முட்டாள். அவனை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், முட்டாள். புது பையன் சும்மா விடுவானா? பின்ன உங்ககிட்ட படிச்சா எப்படி சார் இருப்பா? அப்புறம் நிறைய படிச்சிருக்காரு போன்றிருக்கு சார். இந்த தத்துவத்தை காட்டுவதற்குத்தான் தேவையில்லாமல் அர்ஜுனனுடைய வில்லாற்றலை கண்டு பெருமிதப்பட்டு இவரை போல் வில்லாற்றலில் வல்லவர்கள் யாரும் இல்லை என்று பேசிய அவ்வளவு பெரிய துரோணன் இப்போது போய் அபிமன்யு ஒரு தளபதி கூட இல்லை, தனக்கு எதிராக வந்து நின்று போர்க்களத்தில் லட்சணகுமாரனை கொன்று விட்டானே என்பதற்காக கையை வெட்டினார். துரோணரை மையப்படுத்தி ஒரு பக்கம் அர்ஜுனன் ஒரு பக்கம் அபிமன்யு இந்த தத்துவத்தை காட்டுகிறார்கள். இப்ப இங்க என்ன விஷயம்? துரோணர் இந்த காரியத்தை செய்திருக்கப்படாது. எல்லாருக்கும் இந்த மாதிரி பொறாம வருது இயற்கைதான். தங்கிட்ட படித்த மாணவன் தன்னுடைய தொழில் எல்லைக்குள்ள வந்து தன்னை விட வல்லவனா விரும்புவதை யாரும் ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஆனால் அவன் மீது நீ பொறாமை கொள்வது நியாயம், அவனை நீ கொன்றுவிட வேண்டும் என்று துரோணருடைய வேகமும் துரோணருடைய தனு சாத்திரமும் துரோணருடைய வில்லாற்றலும் அவரை தூண்டிவிட்டிருந்தாலும் கூட அவர் படித்திருந்த சதுர்வேதம், அவர் கற்றிருந்த உபனிஷதம், அவர் தலையில் இருக்கின்ற விவேகம், நீ பதட்டப்படாதே, அவன் இளைஞன், அப்படித்தான் வெல்லுவான் என்று அவரை அடக்கி இருக்க வேண்டும். இங்கேதான் துரோணருடைய விவேகம் வென்றதா வேகம் வென்றதா என்று காட்டுவதற்கு வேகம் வென்றதே தவிர விவேகம் வெல்லவில்லை என்று காட்டுகிறார். இப்பவும் அபிமன்யு ரொம்ப கடுமையா போர் செய்கிறார். இப்ப துரியோதனம் போனான். துரியோதனாதியர் 100 பேரோட பிறந்த ஒரே தங்க, அவர் பேர் துச்சளை. அந்த துச்சளை என்பவனுக்கு கணவன் சிந்துமதி தேசத்து மன்னன் ஜெயத்ரதன். அவங்கிட்ட ஒரு வாள் வச்சிருக்கான், ஒரு மாலை ஒண்ணு வச்சிருக்கான். அந்த மாலை என்ன சிறப்பு உடையதுன்னா, எந்த 2 பேரை பிரிக்கணுமோ குறுக்க போட்டா போற அவங்களை பிரிச்சு விடலாம். இப்ப பீமன் எங்கேயோ போர்க்களத்தில் அபிமன்யுவின் நிலையை பார்த்து அவனுக்கு துணை செய்வதற்கு வந்தான். ஜெயத்ரதன் இடத்துல போய் துரியோதனன் சொன்னா எப்படியாவது மாலையை போட்டு பீமனும் அபிமன்யும் சேராதபடி தடுக்க வேண்டும் என்ன குறுக்க மாலையை போட்டான். பீமன் அபிமன்யு பக்கம் வரணும். அடுத்த கணம் ஜெயத்ரதன் இடத்துல துரியோதனன் கேட்டுக்கொண்டான், நீ எப்படியாவது அபிமன்யுவை கொல்ல வேண்டும்னு. ஜெயத்ரதன் மெதுவா அபிமன்யு தேருக்கு பின்னால் ஏறி கையில வாள் எடுத்து அபிமன்யுவை கொன்று கீழே விழுங்கினான். போர்க்களம் பூரா அமைதி. பீமன் மூர்ச்சியானான், தருமர் மூர்ச்சியானார். இப்பொழுது பெரிய பாரத போர்க்களத்தில் 7, 11, 18 அக்ரோனி சேனைகள் மோதிக்கொள்ளுகின்ற குருட்சேத்திர போர்க்களத்தில் மிகப்பெரிய வீரனாகிய அர்ஜுனனுக்கு மகன்
கண்ணபிரானுக்கு மருமகன், பீஷ்மருக்கு பேரன். உன்னை காப்பாற்ற யாருமே இல்லையே. மற்ற நேரத்தில் வீரம் பேசுற அர்ஜுனன், வீரம் பேசுற பீமன், அவர்களால காப்பாற்ற முடியும். இந்த நேரத்தில் வந்து ஏன் காப்பாற்ற முடியல? அர்ஜுனன் பாட்டுக்கு இந்த நேரம் பார்த்து திரிகர்த்தராசர்கள் பின்னால போவானே, பீமன் பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் நின்று போர் செய்வானே. தேவையில்லாம தர்மர் அபிமன்னி போர்க்களத்தில் வியூகத்தை பிளந்து கொண்டு உள்ள போக விரும்பாத அபிமன்யுவை உள்ள தள்ளி விடுவானே. வில்லிபுத்திராழ்வார் எடுத்த உடனே எழுதுறார், அர்ஜுன அப்பாவா, மாயவன் கண்ணன் மாமனா, பீஷ்மர் வந்து தாத்தாவா, பின்னால வரப்பட 1 கோடி நராதி வரா, கேள்வி கேட்பார் இல்லாம அபிமன்யு செத்து போறானா. இதற்குத்தான் விதி என்று பெயர். இவ்வளவு பேர் இருந்தும் கூட அந்த நேரத்தில் அபிமன்யுவை போர்க்களத்துக்கு அவன் அனுப்பி அவன் அங்க போய் நடுவில் சிக்கி அவன் இறப்பது என்று சொன்னால் விதி என்றால் என்ன என்பதை விளக்குவதற்காகவே இது நடக்கும். அதுதான் உண்மை. இப்ப இந்த கதையை இந்த அளவுக்கு நிறுத்திக்கிட்டு நாம எல்லாம் உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுன்னு ஆரம்பிச்சா என்ன ஆகும் சிந்திச்சோம்னா, ஏன் சார், அதுதான் வந்து அர்ஜுன சொல்லிவிட்டு போனானே அபிமன்யு கிட்ட, நான் வர்ற வரைக்கும் தர்மரை விட்டு நகரப்படாதுன்னு, அவன் அங்கேயே இருக்க வேண்டியதுதானே, அவன் ஏன் சார் போனான்? இது ஒரு கேள்வி. அது இருக்கட்டும் சார், அவன் போனது, அவன் தான் நான் போகல, எங்க அப்பா சொல்லியிருக்காரு உன் பக்கத்திலே இருக்கணும்னு தர்மர் கிட்ட சொன்னானே, அதை கேட்டு தர்மர் சரின்னு இருக்க வேண்டியதானே. வியூகத்தை அவர் வளைச்சா வளைக்கிட்டு அர்ஜுனனோ வேற யாரோ வந்து பாத்துக்கிறாங்க, நீ போன்னு இவர் ஏன் தள்ளுறாரு? இது ஒரு கேள்வி. நாமெல்லாம் பேசிக்கிட்டு உட்கார்ந்து அருமையான ஒரு கதை திருவிளையாடல் புராணம் சுருக்கமா சொல்லி போறேன். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் முக்கியமான ஊர். அங்கிருந்து 42 மைல் மதுரை. திருப்பத்தூர்ல இருந்து ஒரு பிராமணன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு பிறந்து 22 நாள் குழந்தை அதையும் தூக்கிக்கிட்டு மதுரையில் இருக்கிற மாமனார் வீட்டுக்கு போனான். போற வழியில அவனுடைய மனைவிக்கு தண்ணீர் தாகம், பச்சை குழந்தைய பெத்த உடம்பு, நடந்த சோர்வு. ஒரு பெரிய சாலையில வரும்போது தண்ணீர் வேணும்னு கேட்டான். அங்க ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம், 10 பேர் சுத்தி பிடிச்சாலும் கட்ட முடியாதபடி பிரம்மாண்டமான ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு அடியில மனைவியும் குழந்தையும் படுக்க வச்சு விட்டு இந்த அந்தணன் சின்னதா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ தண்ணீரை கொண்டு வரதுக்காக போனான். அந்த ஆலமரம் ரொம்ப பெரிய ஆலமரம், இந்த பக்கத்திலேருந்து பார்த்தா அங்க தெரியாது, அங்கேருந்து பார்த்தா இங்கே தெரியாது, பிரம்மாண்டமான ஆலமரம். அதன் அடியில படுக்க வச்சு விட்டு புறப்பட்டு நேர தண்ணீர் எடுக்க போட்டான். அந்த அவனுடைய மனைவி நடந்து வந்த களைப்புல குழந்தைய பக்கத்துல போட்டு ஒரு கழித்து படுத்துக்கொண்டு அந்த குழந்தை அப்படி அப்படி கட்டிக்கிட்டே படுத்து இப்படி படுத்திருந்தா கொஞ்சமா தூக்கம் வந்துட்டு, காத்து சிலு சிலுன்னு அடிச்சது, தூக்கம் வந்துட்டு. சிலு சிலுன்னு காத்து அடிச்சது, கொஞ்சம் வேகமா அடிச்சது, கடுமையா அடிச்சது, சூறாவளி மாதிரி அடிச்சது, புயல் மாதிரி அடிச்சது, பிரளய காலம் மாதிரி பயங்கரமா அடிச்சது. ஆலமரத்து இலைகள் உதிர்ந்தன, களைகள் மோதின, ஆலமரமே விழுகிற மாதிரி ஆடியது. பிரம்மாண்டமான காத்து. முன்னர் எப்பொழுதோ ஒரு வேடுவன் அந்த மரத்து மேல ஏதோ ஒரு பறவையை குறி பார்த்து ஒரு அம்பு போட்டிருந்தான். அந்த அம்பு ஒரு கலையில பொருந்தி இருந்தது. இப்ப காத்தளிச்ச வேகத்துல அம்பு தலை கீழே பாஞ்சுது. கீழே படுத்திருந்த அந்தணன் மனைவி வயிற்றுல வந்து வேகமா பாஞ்சுது. அவள் செத்தாள். குழந்தை கதறுகிறது. அந்தணன் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து பார்த்தவன் வாயிலை வயிற்று அடிச்சுக்கான். பெருவானம் தொடுகின்ற பேராளின் நிழலின்கள் ஒருவாத பசுங்குழவி தன்னோடு உடஞ்சிருத்து நீர் கொண்டு செருவான் வருவதற்குள்ளே இப்படி ஆய்போச்சே. என்னுடைய மனைவி இறந்தாலே குழந்தை கதறுகிறதுன்னு அவன் ஆலமரத்தை சுத்தி சுத்தி வந்து அப்படி வாயிலை அடித்துக் கொள்ற அப்படி சுத்தி வந்தான். அந்த நேரம் பார்த்து ஒரு வேடுவன் கையில வந்து ஒரு வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு ஏதாவது பறவை கிடக்குமான்னு அந்த சாலை வழியா பார்த்துக்கிட்டு வந்தவன், வெயில் ரொம்ப கடுமையா இருக்கே, கொஞ்ச நேரம் அப்படி களைப்பு தீர உக்காந்துக்குவோம்னு ஆலமரத்துக்கு அந்த பக்கம் வந்து உட்காந்து. இந்த அந்தணன் அவனை பார்த்தான்.
பாதி என் மனைவியை கொண்டு உனக்கு என்ன லாபம்? ஒரு வேடுவன் கையில வில்லம்பு வச்சிருக்கா, உட்காந்துருக்கா. நான் சொல்ற கதைய அச்சு போட்டு உலகத்தில் இருக்கிற நீதிபதிகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு காப்பி அனுப்பணும். ரொம்ப சிக்கலான கதை இது, சரியான மர்ம துப்பறியும் கொலை வழக்கு. கொலை செய்வான் ஏற்பனகை கொண்டு நின்றான், இவனே என் பார்ப்பனியை கொன்றான். கண்டிப்பா இவன் தான் என் மனைவியை கொண்டு இருக்கணும். கையில வில்லு வச்சிருக்கான், அம்பு வச்சிருக்கான். அடப்பாவி என் கொண்டைய மனைவிய வேடுவன் சொன்னான். பிராமணா, அவசரப்படாத. ரொம்ப பேர் இப்படி சந்தர்ப்ப சாட்சியை வச்சுதான் ஏமாந்து போறான். நான் வேடுவன் தான், வரைக்கும் எத்தனையோ பேரை கொலை பண்ணியிருக்கேன். ஓ மனைவியை நான் கொல்லல, அவசரப்பட்டுள்ள ஓ மனைவியை நான் கொல்ல. என்ன சந்தேகப்படுது? நீதான் கொண்டு இருக்க, வில்லு வச்சிருக்க, அம்பு வச்சிருக்க, மனைவி வயிற்று அம்பு பாஞ்சிருக்கு, நீதான் கொண்டு இருக்க. இப்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சு விடலாம்னு அந்த அண்ணன் ஒரு வேலை செஞ்சான் பாருங்க. முந்தி அந்த காலத்துல யாரு கையில அம்பு வச்சிருந்தாலும் அதுல அவங்க பேர் இருந்தாகணும். இப்ப நம்ம துப்பாக்கியால சுட்டாக்கா குண்டை வச்சு ஆளை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த காலத்துல அம்புல பேர் இருக்கணும். அப்ப இவன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அம்பை பார்த்தா தானா தெரிஞ்சு போடுது. அந்த பிராமணன் காட்டான், உன் பேரு என்ன? முத்தன். ஒரு மனைவி வயிற்றுல பாஞ்சிருக்கிற அம்பை எடுத்து பார்த்தா என்ன பேரு? முத்தன். மனைவியை கொண்டு நீ பொய் சொல்ற? அவன் சொல்றான், நான் பொய் சொல்லல, உன் மனைவியை நான் கொல்லல, அவசரப்பட்டு முடிவுக்கு வராது. நாடாளுகிற மன்னன்கிட்ட நீதி கேட்க போறேன். அந்த நான் கூட வரேன், நான் கொலை பண்ணியிருந்தால கொலை பண்ணவா? அங்க போய் மன்னன் கிட்ட நீதி கேட்டான். எந்த காலமும் உன்னுடைய தேசத்துல நீதியே தவறாதே இருந்த காரணத்தினால இதெல்லாம் நிகழ்ந்தது. கோமுறை கோடா கொற்றவர் ஏரே முறையேயோ, தாமரை ஆழ்வார் கண்கடி மார்பா முறையேயோ, கதர்வா. அரசன் கூப்பிட்டு அந்த அப்படி உட்கார். வேடுவனை பார்த்து காட்டான். வேடுவன் சொன்னான், அரசரே நான் கொல்லல, நிச்சயமா சத்தியமா. நீதிபதிகளே உங்கள் கருத்து என்ன? அரசர். நீதிபதிகள் சொன்னார்கள், சந்தேகம் என்ன, கொன்னவன் வேடுவன் தான். வேடுவன் கிட்ட உண்மையை கேட்டா சொல்லுவானா? எப்படி வாங்கணுமோ அப்படி அல்லவா உண்மையை வாங்கணும்னா. கொலையாளிகளை இங்கே வருகிற இந்த வேடுவனை அழைத்துக் கொண்டு போய் சித்திரவதை செய்யுங்கள், அவனை கீழே போட்டு குத்தறான் வேளால. சொல்லு. இல்லை, நான் கொல்லல, உயிர் போப்போது வேடுவனுக்கு, நான் கொல்லல. மன்னன் போய் நின்னான். வேடுவனே கடைசியா கேட்கிற சொல்லு, நீதானே கொலை செஞ்ச? இல்லை. மன்னன் பார்த்தான், கொலையாளிகளே எல்லாம் போங்கடா, நீதிபதிகளே உங்க தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், பிராமணன் அரண்மனையில கொஞ்ச நாள் இருக்க சொல்லு. இவன் முடிவுக்கு வந்துவிட்டான் அரசன், இந்த வேடுவன் பொண்ணு இருக்க மாட்டான். அவன் உள்ளத்துல பட்டு போச்சு. வேடுவனுக்கு சிகிச்சை பண்ணி அரண்மனையில வை. நேர மதுரையில வெள்ளியம்பல கூத்தன் நடராஜமூர்த்தியினுடைய சன்னதிக்கு போனான். குலசேகர பாண்டியன் சன்னதிக்கு போனான். நடராஜமூர்த்தி திருவடியை பிடிச்சுக்கிட்டு தான் நம்ம மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். நாடு நல்லா இருந்தது. நடராஜமூர்த்தியை மறந்தான். அதான் இன்றைய தமிழ்நாடு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான அபிஷேகத்தை நடராஜமூர்த்தி பண்ணி விட்டு நாடாளுகிற மன்னன் நினைச்சுதான் சிவாச்சாரியார்கள் வெளியே போய் சொன்னா, கதை இழுத்து சாத்தினா. குலசேகர பாண்டியன் நடராஜமூர்த்தியினுடைய திருவடியில போய் தலைய ஒரு மோதினான். இந்த கொலை எப்படி நடந்ததுன்னு எனக்கு நீ சொல்லணும். ஆமா, எனக்கு என்னமோ அந்த வேடுவனை பார்த்தா நிரபராதியா இருக்கு. நான் அவனுக்கு தீர்ப்பு கொடுத்து அவனை கொலை பண்ணி விட்டு அவன் அப்புறம் குற்றமற்றவனாயிருந்தா உடம்புல உயிரை கொடுக்கிற ஆற்றல் எனக்கு இல்லை. மன்றாடும் மணியே, மகவன் தான் பார்ப்பனியை கொன்றானா? பிறர் பெரிதால் கொன்றாரா? ஒன்றாலும் அளப்பெரிதால். எங்களுடைய சட்டம், எங்களுடைய அறிவு, எங்கள் விளக்கம் இதை கொண்டு கண்டுபிடிக்க முடியலையே. மன்றாடும் மணியே, மறவன் தான் பார்ப்பனியை கொன்றானா? வேடுவன். பிறர் வேறு யாராவது பிரிதால் வேறு கருவியால் கொன்றார். இப்போ இவன் அம்பு வச்சுட்டு பக்கத்துல வேடுவன் இருக்கான்னு தானே இவன் கொண்டு இருக்கணுங்கிற முடிவுக்கு வர. வேறு யாராவது கொண்டு விட்டு ஒரு கத்தியால அடிக்கடி வேடுவன் இந்த பக்கம் வருவான், அவனை யாராவது சிக்கிக்கிட்டோம்னு அம்ப செருகிட்டு போயிருக்கலாமா இல்லையா? ஒரு கொலை வழக்குன்னா கோர்ட்ல என்னென்ன கேட்கறான். கொலை வழக்குல பெரும்பாலும் கோர்ட்ல சாட்சியை வச்சுதான் முடிவு பண்ணணும். நீதிபதியா கொலை செஞ்சவனை போய் பார்க்கறான், இல்ல கொலை செய்யறவன் நீதிபதிக்கு எழுதி விட்டா கொலை பண்றான். நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு உங்கள் மன்றத்துக்கு வருகிற போது கொலை எவ்வாறு நிகழ்ந்தது, அவன் கொலை செய்தானா இல்லையா என்பதை பற்றி உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதால் உங்களை வைத்துக் கொண்டே கொலை செய்வதாக உத்தேசம். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வருவோம்னா நீதிபதி வருவானா? அவன் எவனை கொலை பண்றானோ நம்மளையே பண்ணி போடுறான்.
அதனால சந்தர்ப்பம் சூழ்நிலை சாட்சியை வச்சுதான் முடிவு பண்ணணும். சரி, சாட்சி சொல்றவெல்லாம் உண்மையாவா சொல்ற? தமிழ்நாட்டில் நீங்க போய் எந்த நீதிமன்றத்தில் நுழைஞ்சாலும் அவன் கேட்பான், சார் சாட்சி வேணுமா சார்? நமக்கே அதிர்ச்சியா இருக்கும். உனக்கு என்னப்பா தெரியும்? அதை எடுத்த உடனே சிரஸ்தார் வந்து சொல்லுவார், சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன். நீதிபதியை பார்த்து சொல்லும் 3 தரம். இவன் நீதிபதியை பார்த்து சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன்னு ஒரே பொய்யா எடுக்கும். அவன் இறங்கி வந்த உடனே, ஏன்பா இந்த மாதிரி சத்தியமா சொல்றேன்னு 3 தரம் சொல்லி விட்டு இப்படி பொய்யா சொல்றேன்னா அவன் என்ன சொல்றான்? பாத்தீங்களா சார், நான் சத்தியமா சொல்றேன்னு சொல்லல, 3 தரம் சொன்ன என் காதால கேட்டேன். நீங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீதிபதியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டார். நான் சத்தியமா சொல்றேன்னு சொல்லல. வேற என்னப்பா சொல்றேன்? நான் ஏறின உடனே நீதிபதியை பார்த்து சத்தியமா சொல்றேன். சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன், ஏமாந்து போடாதீங்க சார். அவரு இதை நம்பிதானே தீர்ப்பு எழுதுறான். வேற வழி, இதை நம்பிதானே எழுதணும். அதனால பிறர் பிரிதால் கொன்றாரா, வேறு யாராவது வேற ஒரு கத்தியால கொண்டு விட்டு அம்பவச்சிருக்கலாமா இல்லையா? அதுக்காக இப்ப நீதிபதி எல்லாம் டாக்டரை கூப்பிட்டு கேட்கறான். ஒருத்தர் கொலை செய்து போட்டதுன்னா, காயம் பட்டுதுன்னா அந்த காயத்தினுடைய ஆழம் என்ன, எந்த கருவியால் இந்த கொலை நடந்திருக்கலாம்னு கேட்பான். டாக்டர் வந்து சொல்லணும். 2 இன்ச்சு முதல் 4 இன்ச்சு வரை நீளமுள்ள கத்தியாலோ கத்தி போன்ற ஒரு பொருளாலோ பிறர் குத்தியோ அல்லது தானே குத்தி கொண்டோ இதை போன்ற காயம் ஏற்படலாம், ஏற்படாமலும் இருக்கலாம். அதனால இந்த சந்தேகத்துக்காக மன்றாடும் மணியே மறவன்தான் பார்ப்பனையை கொன்றானா, பிறர் பெரிதால் கொன்றாரா, ஒன்றாலும் மழப்பெரிதால் எனக்கு நீ சொல்லி ஆகணும். நடராஜமூர்த்தி சொன்னார், மன்னா மதுரையில செட்டியார் தெருவில் நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு. மதுரையில செட்டியார் தெருவில், இந்த மதுரையில செட்டியார் தெருவில் நடராஜமூர்த்தி ஆரம்பிக்கும் போதே குறுக்க மீனாட்சி போந்து மதுரைக்கு வெளியில நடராஜமூர்த்தி பார்த்தா, சரி சரி மதுரைக்கு வழியில செட்டியார் தெருவில் ஒரு கல்யாணம் இருக்கு, அங்க நீ அந்த அந்தணனை அழைச்சிட்டு வா. மன்னனுக்கு கைகாலாம் நடுங்குகிறது, இறைவன் உத்தரவு. அடுத்த நாள் அந்த பிராமணனை அழைத்துக் கொண்டு நேரம் திருமண வீட்டுக்கு போய் இந்த மன்னனும் அந்தணனும் மாறு வேஷத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கல்யாணம் பிரமாதமா மேலதாளம் எல்லாம் வச்சு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கப்போ 2 கிங்கரன் மீசிய பிடிச்சு மொத்த இன்னொருத்த கேட்கறான், ஏன்பா மாப்பிள்ளை தாலி கட்ட போறான், தாலி கட்ட இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள அவன் உயிரை வாங்கிக்கிட்டு வான்னு யமன் நம்மள அனுப்பியிருக்கான். என்ன காரணம் காமிச்சிரா உயிர் எடுக்கிறது? மாப்பிளைக்கு ஒண்ணு நோய் நொடியே இல்லையே, என்ன காரணம் காமிச்சா உயிர் எடுக்கிறது? ஒரு கிங்கரன் கேட்கறான். இன்னொருத்தன் சொல்றான், ஏய் நீ ஒவ்வொருத்தன் உடம்புல இருந்து உயிரை எடுக்கிற போதும் என்னமோ காரணம் சொல்லி விட்டு எடுக்கிற மாதிரி, இப்ப உடம்புல இருந்து உயிரை எடுக்க என்ன காரணம் சொல்றதுன்னு தேடுற. என்னைக்குடா நீ காரணம் சொல்லி விட்டு உயிரை எடுத்திருக்க? நீ பாட்டுல உயிரை எடுத்துக்கிட்டு போயிடுற, இருக்கிறவன் காரணம் கண்டுபிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். இதெல்லாம் உலகம். என்ன பிலாசபி? அவன் எடுத்துன்னு போயிடுறவன் போடுறான், இருக்கிற திடீர்னு ஒருத்தர் இறந்து போடுறார். நாம என்ன செய்யணும்? He was all right up to 40. After 40, somehow he developed diabetes. பட்டுட்டு போட்டார். இத சொல்ல இந்துத்த ஒத்துக்கிறானா? நீங்க ஒண்ணு சார், அவர் டயபெட்டிஸ்ல போட்டாருங்க. அவருக்கு பிளட் கொலஸ்ட்ரால் எல்லாம் பார்த்தாச்சு, பிளட் சுகர் வந்து 400 இருக்கிற போது he was all right. இப்ப everything was normal. பிறகு ஏன் சார் போனார்? போயிட்டா நம்ம வாட்டில காரணம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவனும் சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது, அவன் கொண்டு போடுவான். இப்ப ஒரு விமான விபத்து அடிக்கடி படிக்கிறோம், நம்ம சகோதரர்கள்லாம் போறாங்க, அதுல இறந்து போடுறாங்க. இப்ப பத்திரிகையில செய்தி வருது, 83 பேர் சென்ற விமானம் எரிந்து கீழே விழுந்தது. அவன் போயிட்டான் 83 பேரை. அடுத்த நாள் காலைல திண்ணையில உட்காந்து 4 பேரை